இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான் முழுசாக இந்த எபிசோட் ஃபுல்லாக நடக்கிற விஷயங்கள். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ராஜியும் மீனாவையும் சரி பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ கோமதி வந்துட்டாங்க. ஏன்னா கோமதிக்கு தெரியும் இவங்கெல்லாம் அல்லவலாக கலவலப்பட்டு இருக்காங்க, வீட்டில் யாரும் அவங்கள்ட்ட பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு அப்படின்னா தூங்க போனால் இப்போ கதிர் சுத்தமாக பேசவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா நான் அவங்க கூட தூங்கிக்கலாமா அப்படின்னு கிளம்பி வராங்க. கிளம்பி பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ தான் லைட்டாக பேட்ச் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கு. செந்திலுக்கும் மீனாவுக்கும் இடையில லைட்டாக பேசலாமா இல்லையா அப்படிங்கிற கோபம் குறையிற மாதிரி இருக்குது. சரி ஓகேக்கா, அப்போ நீங்கள் 2 பேர் தூங்க, நாங்கள் வெளில போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு ஹாலில் போய் ராஜி படுத்துடுறாங்க. அவங்க ஹாலில் படுத்ததை பார்த்துட்டு ஒன்று கோமதி வேணுன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இப்போ தான் வேலையெல்லாம் முடித்தேன், மாமா இப்போ தான் தூங்க போகிறாரு, அவர் கொரட்டை விடுறாரு, அந்த சவுண்டு தாங்க முடியல, அதனால் நான் இங்கே தூங்குறேன்னு சும்மா பொய் சொல்லிட்டு இவங்க கூட படுக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தை மீனாவை வெளில படுத்துறாங்க. அப்போ அவங்களுக்கு தெளிவாகவே புரியுது பசங்க 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க, அதனால தான் இந்த பொண்ணுங்களாம் கிளம்பி இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா கோமதி ஒரு முடிவு பண்ணுறாங்க. தன்னுடைய பசங்கள்கிட்ட பேசி அவங்கள சரி பண்ணி முதல்ல இந்த சண்டையினால் பேசாமல் இருக்கிறது, வீட்டுக்கு வந்த மருமக பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறதுலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்கெல்லாம் பேசி சிரித்து கடைசியில் தோலில் சாஞ்சு கடைசியில் கோமதி கூடயே ராஜியும் மீனாவும் தூங்கிடுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி கடனை எப்படி திருப்பி கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு சரவணன். எப்படி தான் தம்பிங்க பணத்தை ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இது தேவையில்லாமல் எங்கேயா பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க, அவங்களால அது சரி பண்ணலாம் முடியாது அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காரு. அதை பார்த்துட்டு உடனே தங்கமயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே பார்த்துக்க மாட்டாங்களாங்கிறாங்க. அவங்களே எப்படி பார்த்துப்பாங்கன்னா லூஸா நீங்கிற மாதிரி இவங்க கேட்க, சரி ஓகே வேணா நகையை கொடுத்துட்றாங்கிறாங்க. கவரிங் நகைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு தடவை டைலாக் சொல்லியாச்சு, திருப்பி 2வது இதே டைலாக் சொல்ல. தம்பிங்கள்ட்ட வாங்கினதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஓன்றது நகையெல்லாம் நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன், நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஃபோன் வந்துடுது இப்போ தங்கமயிலுக்கு. உடனே எப்போ பார்த்தாலும் தங்கமயில் கால் வச்சாலே தங்கமயில் தனியாக எந்த வில்லத்தனமும் பண்ண மாட்டாங்க. தங்கமயில் ரொம்ப நல்லவங்க, அவங்க அம்மா கீ கொடுத்தா மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு காமிக்கிறதுக்காக அவங்க அம்மாவோட ஃபோன் காலை எபிசோடுக்கு ஒரு தடவை காமிச்சிட்றாங்க. உடனே அவங்க கால் பண்ணி என்னம்மா எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ வர இந்த பெப்சியுமா கால் பண்ணுவாங்கல்ல, கால் பண்ணி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்கன்னா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்போயுமே லைன்லேயே இருப்பாங்க போல், எப்படா ஃபோன் எடுக்கணும். அதே மாதிரி இவங்களும் அர்த்தராத்திரி ஆனால் பொண்ணுக்கு தனியாக கால் பண்ணிடுறாங்க, சாரி அம்மாவுக்கு தனியாக கால் பண்ணிடுறாங்க. உடனே கால் பண்ணிட்டு இப்போ தனியாக அவர் புலம்பிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறலாம் சொன்ன உடனே அவர் சம்பளம் வாங்குறாருல, அந்த சம்பளத்தெல்லாம் மொத்தமாக உங்ககிட்டே கொடுக்க சொல்லு, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக அப்படின்னா அதை பண்ணு, அதுதான் ரொம்ப முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ பார்த்திங்கன்னா காலையில் இப்போ கோமதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பசங்கள்கிட்ட தனியாக காஃபியை கொண்டு போய் வெளில கொடுத்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட பேசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வந்த மருமக பிள்ளைங்கள்ட்ட கோபத்தை கட்டாதீங்க, ஒழுங்காக பேசுங்கடா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அட்வைஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் மீனா அவங்க மாமா கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னால் அவர் பேச மாட்டுறாரு. அதுக்கு முன்னாடி மீனாவும் ராஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கமயில கூட்டு வச்சு ரேகிங் பண்ணுற மாதிரி அங்கே போகும்போது பரவாயில்ல 5000 ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பரான ரூம் பார்த்துருக்கீங்களே அப்படின்னு ராஜி சொல்ல நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க மீனா. அதுக்கு பிறகு அங்கே இருந்த ஃபோட்டோஸ் ஐடியாலாம் யார் ஐடியா குரூப்பில் போட்டு அனுப்புறது, அப்படி கட்டி பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ முத்தம் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்திங்களேன்னா ஒன்று ஐயோன்னு வெக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த கதை இப்போ எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.